டைம்ஸ் நோட் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் திரை விமர்சனம் என்ன அப்படின்னா கரா. இந்த கரை அந்த படத்தில் வந்து யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா தனுஷ், மமிதா பைஜு, எம்எஸ் பாஸ்கர், கே.எஸ். ரவிக்குமார், ஜெயராம், சிராஜ் உள்ளிட்ட பல வந்து நட்சத்திர பட்டாளம் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கு. இந்த படத்துக்கு வந்து மெயினாக வந்து மியூசிக் பண்ணிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா நம்ம ஜிவி பிரகாஷ் தான். ஸோ படத்தோட கதை என்ன, மையக்கரு என்ன அப்படின்னா விவசாயம் சார்ந்த பலருக்கு வந்து விவசாய கடன்களை வந்து அடிக்கிறது எப்படின்னு தெரியாமல் வந்து முழிச்சிட்டு இருப்பாங்களே. ஸோ இவர் வந்து எப்படி அடிக்கிறாரு, எப்படி அந்த கடத்தை வந்து அடிக்கிறாரு, தான் பட்ட கடன்களை எப்படி அடிக்கிறாரு, தன் அப்பா பட்ட கடத்தை எப்படி அடிக்கிறாரு, ஊர் மக்களின் கடத்தை வந்து எப்படி அடிக்கிறாரு அப்படின்றது தான் வந்து படத்தோட மையக்கருவாக வந்து பார்க்கப்படுது. ஸோ தனுஷ் யார், அவர் என்ன வேலை செய்கிறாரு அப்படின்றத நீங்கள் படத்து உள்ளே போய் தான் வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ரொம்ப தூரம்லாம் ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. படத்து உள்ள, அதாவது தியேட்டர் உள்ளே போனதும் படம் வந்து ஸ்டார்ட் ஆன அந்த ஒரு 5 நிமிஷத்துலேயே ஒரு பெரிய மாசு, ஒரு பிஜிஎம், ஒரு சாங்கு அப்படிலாம் இல்லாமல் டக்குன்னு வந்து தனுஷை காட்டுவாங்க. இதை ரிவீல் பண்ணிட்டு சாரி, இருந்தாலும் வந்து இந்த படத்தை வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த 5 நிமிஷத்துக்குள்ளான அந்த என்ட்ரிலேயே வந்து தெரிஞ்சிடும் தனுஷ் இந்த மாதிரியான வேலையை செய்கிறாரு, அவர் யார், அவர் பின்னணி என்ன அப்படின்ற விஷயம் வந்து உடனே வந்து ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்துருந்த அவசியம்லாம் கிடையாது, தேவையில்லை. ஸோ படத்தோட பாடல்கள், பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்குது. தேனீஸ்வரோட டிஓபி வந்து படத்தில் வந்து பிரமாதமாக வந்திருக்கு. ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து விக்னேஷ் ராஜா வந்து ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து போர் அடிக்காமல் போகிறதுக்கு காரணம் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான் சொல்லலாம். ஸோ ஜெயராமோட நடிப்பாகட்டும், சிராஜோட போலீஸ் வேஷத்தில் இருந்த நடிப்பாகட்டும், எம்எஸ் பாஸ்கர்லாம் நீங்கள் வந்து இந்த பார்த்தா படத்தில் கண்டே பிடிக்க மாட்டீங்க. ஸோ அவர் வந்து ஒரு 2-3 சீனில் தான் பார்த்தா தான் இது எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து பயங்கர ஃபேமஸில். ஸோ வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டு, டப்பிங் ஆர்டிஸ்ட்டு அதுக்கு முன்னாடி. ஸோ அந்த வாய்ஸை வச்சு தான் வந்து இது எம்எஸ் பாஸ்கர் அப்படின்றது கண்டுபிடிப்பீங்க. மெயினாக குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு காரணம் அவர் இந்த கதைக்குள்ளே அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே ஒன்றியே வந்து காணப்படுவார். ஸோ அதனால தான் வந்து எம்எஸ் பாஸ்கரை வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன். கே.எஸ். ரவிக்குமார் வந்து ஒரு எத்துப்பல்லோட ஒரு அழகான வந்து நடிப்பை கொடுத்துருப்பார். என்னதான் ஒரு பெரிய இயக்குனராக இருந்தாலும் ஸோ அறிமுக இயக்குனர் விக்னேஷ் ராஜாவோட இயக்கத்தில் வந்து அவர் நடிச்சிருக்கிறது, அவரோட நடிப்பு திறமை இன்னொரு மேம்படுத்தி இருக்கிறதுன்னு கூட சொல்லலாம். தனுஷ் எப்போவுமே வழக்கம் போல் அவருடைய நடிப்பு திறமையை தீனி போட்ட மாதிரி பயங்கரமாக வந்து சட்டலாக வந்து இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு. மமிதா பைஜு அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ பாண்டியராஜனோட பையன் அவரும் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஸோ எல்லாமே ஒரு முயற்சியாக உருவாகியிருக்கிற படம் தான் வந்து கரை. இந்த கரை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றது, அது ஒரு கருப்பசாமி குலதெய்வத்தோட பேர். ஸோ இந்த குலதெய்வத்தோட பேருக்கும் அந்த கதைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும் என்ன சம்மந்தம் அப்படின்றது. ஸோ ஒட்டுமொத்தமாக படம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, படம் வந்து ரொம்பவே அழகாக உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு, உச்சி கொட்டாதக்கூடிய அளவுக்கு நல்லாவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்களும் ஒரு தடவை தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கரை படத்துக்கு நம்ம டைம்ஸ் நவ் செய்தி வந்து கொடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் என்ன அப்படின்னா 5க்கு 3.5